வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ராகி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகு தண்ணியில் ஊற வச்சு அதோட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பச்சரிசிலாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் ராகி போகடான்னு சொன்ன உடனே ராகி மாவை வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம முழு ராகியை எப்படி அரைச்சி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேழ்வரகு 1.5 கப்பு, பச்சரிசி 1/4 கப்பு, உளுத்தம் பருப்பு 1/2 கப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், இடித்த பூண்டு 10 பல்லு, இடித்த இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த ராகி பக்கோடா பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவோம், இந்த ராகி மாவு வச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லைட்டாக அந்த கிறிஸ்ப்னஸ் கம்மியாகும். இந்த மாதிரி பண்ணால் நல்லா முறுமுறுன்னு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும் இந்த ராகி பக்கோடா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட இருக்க இந்த முழு ராகி, உளுத்தம்பருப்பு, பச்சை அரிசி இதெல்லாம் ஒன்றா போட்ட பிறகு தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் எனக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா ஈஸியாக அரைச்செடுக்கலாம். அதனால் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பு, பச்சரிசி, கேழ்வரகு. இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கணும். இந்த கேழ்வரகு நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஃபைனாக அரைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறைந்தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது லைட்டாக அரைச்சிருக்குன்னா, அரைச்ச பேர் கையில் எடுத்திங்கன்னா குறைன்னு இருக்குது. அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அதிகமான தண்ணி ஊற்றி அரைச்சின்னா கண்டிப்பாக இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டியாக அரைக்கிறோம். இப்போ அரைச்சாச்சு. அதுக்கு பிறகு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அரைச்ச மாவை அப்படி கையில் எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு எதுக்காக இதில் போடுறேன்னா, அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முந்திரி பருப்பு போடுறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் காஞ்சி திராட்சை நீங்கள் போடலாம். வேணும்னா ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், இடித்த பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடலாம். கம்மியாலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இடித்த இஞ்சி. இதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டால், இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிடணும். ஸ்லைஸாக கட் பண்ணி முடித்த பிறகு கையிலேயே லைட்டாக க்ரஷ் பண்ணுங்கள். அதே டைமில் வெங்காயம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃப்ரை ப்ரிப்பரேஷன் நம்ம வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் பெருங்காயத்தை பற்றி. பட் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரை ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் பெருங்காயம் எடுத்துக்கங்க. வாசனைக்காக சோம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது அந்த வெங்காயம் கையில் எடுக்கும்போது நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. உதிரியாக அந்த கேழ்வரகு மாவோட இந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன டிப்புன்னு சொல்கிறேன். அந்த மாவு இன்கேஸ் லூஸ் ஆகிடுச்சு, அந்த டைமில் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணலாம். அதே டைமில் ரொம்ப அதிகமாக மாவு மாதிரி, அதாவது போண்டா மாதிரி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயத்தை கையில் எடுத்து உதிரியாக கையில் எடுத்து போடணும். அதாவது நம்மளோட விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலை லைட்டாக க்ரஷ் பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த வெங்காயம் உதிரியாக வரும். அப்படி இல்லைன்னா போண்டா மாதிரி கீழே விழுந்துடும் எண்ணெயில். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த கேழ்வரகு பக்கோடா எப்படி எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த வெங்காயம் கலர் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும், அந்த டைமில் நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் வெந்து வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும், ஆனால் வெந்த பிறகு உடனே எடுத்துருக்கணும், அப்படின்னா கலர் மாறிடும். இதெல்லாம் சின்ன விஷயம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிடுங்க. சுட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியோட சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதம் இருக்கும். அப்படி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த ராகி போடா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறதும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.